வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஒரு 2 வாரங்களாக யோபுவை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் நோவாவின் நீதி நிமித்தமாக, நோவா நீதி உள்ளவராக இருக்கிறாரு, அவருடைய நீதி நிமித்தமாக அவருடைய குடும்பத்தார் என்ன செய்யப்பட்டாங்கன்னா ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சோதம் குமார பட்டணத்தில் லோத் இருக்கிறார் குடும்பத்தோட. சோதம் குமாரா பட்டணத்தார் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப துன்மார்க்கமாக இருக்கிறாங்க. லோத்தின் நீதி நிமித்தமாக அவருடைய குடும்பத்தார் என்ன செய்யப்பட்டாங்கன்னா அந்த ஆபத்தில் என்ன செய்யப்பட்டாங்கன்னா பாதுகாக்கப்பட்டாங்க. அதே போலதான் யோபுவும் கூட. யோபுனுடைய நீதி நிமித்தமாக அவருடைய குடும்பத்தார் அவ்வளவு காலம் என்ன செய்யப்பட்டாங்கன்னா பாதுகாக்கப்பட்டாங்க. மத்திய 10ஆம் அதிகாரம் 34-35 பாருங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்புவீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்கு வந்திருக்கிறான்னு சொன்னா சமாதானத்தை அல்ல பட்டயத்தையும். இயேசு என்ன சொல்ல வர்றாரு? அடுத்த வசனம் பாருங்க 35. எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும் போது நிறைய பேர் யோசிப்பான், இயேசு கிறிஸ்து ஏன் குடும்பத்துல கலகத்தை ஏற்படுத்துறாரு? இந்த வசனத்துல பாருங்க, மகனுக்கும் தகப்பனுக்கும் நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன், மாமிக்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன், தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரிவினை. அப்ப இயேசு அதுக்கு தான் வந்தாரு. எல்லாம் என்ன போதிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன கொடுப்பார்? சமாதானத்தை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து யாருக்கு சமாதானத்தை கொடுப்பார்? யார் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு அவர் என்ன கொடுப்பாருன்னா சமாதானத்தை கொடுப்பார். அந்த வசனத்துல பாருங்க, யாருக்கு அங்க சமாதானம் இருக்காரு? 36ஆம் வசனத்துல ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் என்று. அப்போ ஒரு வீட்டுல தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ளல. அந்த சமாதானம் என்பது இருக்குன்னா, தகப்பன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாரு, மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை, சமாதானம் இருக்குமா? மாமியார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க, மருமகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சமாதானம் இருக்குமா? தாய் ஏற்றுக்கொள்றாங்க, மகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சமாதானம் இருக்குமா? ஒரு குடும்பத்துல எல்லாருமே ரட்சிக்கப்பட்டால்தான் அந்த குடும்பத்துல என்ன இருக்குன்னா சமாதானம். யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இன்னொருத்தர் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தாரே அவருக்கு என்னவா இருப்பாங்க? சத்துருக்கள் தான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்யும்படியாக இந்த பூமிக்கு வந்தாரு. இயேசுனுடைய சகோதரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களா? இயேசுவை பரியாசம் பண்றான், இயேசுவை பிடித்து கொண்டு போகும்படியாக வந்திருந்தான் அவருடைய இனத்தார். இயேசு கிறிஸ்துவையும் அவங்க ஏத்துக்கல, அவருடைய வார்த்தைகளை அவங்க என்ன செய்யலைங்க? விசுவாசிக்கல. இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்களா? ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் இயேசுனுடைய சகோதரர் இயேசு என்ன பண்ணியிருப்பாங்க? ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இயேசு என்ன செய்யறாங்க? பரியாசம் செய்கிறார்கள். அப்ப குடும்பத்துல சத்துருக்கள் இருக்காங்களா இல்லைங்களா? அப்போ நாம் தேவனை சேவிக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தார் தேவனை சேவிக்காத போது என்ன இருக்கும்? குடும்பத்துல சண்டைகள், போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். தாவீது தேவனுக்கு பிரியமா இருக்கிறாரு. சவுலுடைய வீட்டுல தேவனுக்கு பிரியமா இருந்தது யாருன்னா யோனத்தான். யோனத்தானும் தாவீதும் எப்படி இருக்கிறாங்கன்னா சிநேகமாகிறான். ஆனால் சவுல் தேவனுக்கு விரோதம் எப்படி இருக்கிறாரு? பாவியா இருக்கிறார், மகா பாவியா இருக்கிறார். சவுல் யாரை பகைக்கிறாரு? தாவீதை பகைக்கிறாரு. தன்னுடைய குமாரன் யோனத்தான் தாவீது சிநேகிக்கிறாரு. அது நிமித்தமாக யாரை பகைக்கிறாரு? தன்னுடைய குமாரன் ஆகிய யோனத்தானை பகைத்தார். அப்போ ஒரு குடும்பத்துல எல்லாரும் தேவனை சேவிக்கின்ற பொழுது அங்க என்ன இருக்கும்? சமாதானம். ஒரு 2 பேர் சேவிக்கிறாங்க, 2 பேர் சேவிக்கல, என்னதான் இருக்கும்? சண்டைகள், பிரிவினை தான் இருக்கும். அப்ப வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது புரிந்து கொள்கிறோம், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யாருதான்? அவனுடைய வீட்டார் தான் என்னவா இருப்பாங்கன்னா சத்துருவா இருப்பாங்க. இல்லைங்களா? நல்லா கவனிங்க. ஒரு நீதிமான் இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இருக்கிறதா? ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு நீதிமான் இருக்கிறார், அவர் தேவனுக்கு பயந்த ஒரு நீதிமானா இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு நீதிமானாக இருக்க வேண்டும் என்று என்கிற அவசியம் இருக்க? உதாரணமா பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் அவனுடைய குமாரர்
அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். யார் இது? சாமுவேலின் குமாரர்கள். சாமுவேல் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? தேவனுடைய வார்த்தைகளுக்கு துல்லியமா கீழ்ப்படிந்தார். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனை பிரியப்படுத்தினார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? யோவேலும் அபியாவும் பணத்துக்காக நியாயத்தை புரட்டுறான். அப்போ ஒரு நீதிமான் தேவனை சேவிக்கிறார், அவருடைய பிள்ளைகளும் தேவனை சேவிக்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கா? ஒரு வீட்டுல ஒரு நீதிமான் இருக்காருன்னா அங்க வீட்டுல இருக்க எல்லாருமே நீதிமானா? தேவனுடைய நீதியின்படி யார் செய்யறாங்களோ அவங்கதான் நீதிமான். சாமுவேல் தேவனுடைய நீதியின்படி அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? வசனத்துல பாருங்க, அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து. எதுல சாய்ந்து போறாங்க? பொருளாசை. எங்க அப்பாவுக்கு என்ன தெரியல, சம்பாதிக்க தெரியல. எவ்வளோ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறான். பணத்தை வாங்கி இருந்தாலும் எங்க அப்பா என்ன ஆயிருப்பார்? பெரிய ஐஸ்வர்யவானா இருப்பார். எங்க அப்பாவுக்கு பிழைக்க தெரியல, நாங்க என்ன செய்யறோம்? நாங்க வாங்குறோம். நாங்கள் பிழைக்க தெரிந்தவர்கள். பணத்தை வாங்கி நியாயத்தை என்ன செய்யறாங்க? புரட்டுறாங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வர்றாங்க. யார்கிட்ட வர்றாங்கன்னா சாமுவேல்கிட்ட வர்றாங்க. இதோ நீர் முதிர் வயது உள்ளவர் ஆனீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறது இல்லை. சாமுவேலுடைய வழியில யார் நடக்கல? சாமுவேலின் பிள்ளைகள். அப்ப சாமுவேலுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையில என்ன இருக்குது? ஏதாவது சமாதானம் என்பது இருக்கா அல்லது பட்டயம் தான் இருக்கா? பட்டயம். இயேசு சொன்னார், தாய்க்கும் மகளுக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். சாமுவேல் தேவனை சேவிக்கிறார், ஆனால் அவருடைய பிள்ளைகள் யாரை சேவிக்கல? தேவனை சேவிக்கல. தாவீது இருக்கிறார், தேவனுக்கு முன்பதாக அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார். ஆனால் அவருடைய குமாரனாகிய அப்சலோம் எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாருங்க? துன்மார்க்கரா இருந்தார். தகப்பனுடைய மறுமனையாற்றத்தை என்ன செஞ்சாருன்னா ஒரு பிரவேசித்தார். ஒரு துன்மார்க்கமானவராக இருந்தார். யாருங்க? அப்சலோம். அதோடு மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாட்டுல யூதாவின் ராஜாக்கள்லாம் இருந்தார். அதுல நீதி உள்ள ராஜாக்கள்லாம் இருந்தார். அதுல ஒருத்தர் யாருன்னா ஆகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதாவின் ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் தேவனுக்கு விரோதமாக துரோகியா இருந்தார். அவருடைய குமாரனாகிய எசேக்கியாவை பாத்தீங்கன்னா தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவரா இருந்தார். எசேக்கியாவின் குமாரனாகிய மனாசையை நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு முன்பதாக மகா பாவியா இருந்தார். அப்ப தகப்பன் நீதிமானா இருக்கிறாருன்னா பிள்ளையும் நீதிமான் சொல்ல முடியுமா? பிள்ளை துன்மார்க்கமா இருக்கிறாரு, அவருடைய பிள்ளை ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு நீதிமானா இருக்கிறார். இல்ல இவன் ரொம்ப துன்மார்க்கனா இருக்கான், இவன் பிள்ளையும் அப்படித்தான் இருப்பான்னு சொல்ல முடியுமா? அப்ப யோபு இருக்கிறாரு, யோபின் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? நிறைய பேருடைய கேள்வி என்ன? யோபுவின் பிள்ளையை தேவன் ஏன் கொன்று போட்டார்? யோபுவை சோதிப்பதற்கு. ஒரு வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொர்நேலியை பத்தி வாசிக்கிறேன். இவர் தன் குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்தவராய் இருந்தார். வேத வசனம் நமக்கு தெளிவாவே சொல்லுது. சாமுவேலின் பிள்ளைகள் தேவனுக்கு என்ன செய்யல? பயப்படல. ஏலியின் பிள்ளைகள் தேவனுக்கு என்ன செய்யல? பயப்படவில்லை. தாவீதின் குமாரன் அப்சலோம் தேவனுக்கு என்ன செய்யல? பயப்படவில்லை. அப்ப யோபுவின் பிள்ளைகள், யோபுவின் குடும்பத்தார் தேவனை சேவித்திருப்பார்கள் என்று சொன்னால் யோபுவை போல தேவன் இப்படி சொல்லியிருப்பாரு. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. யோபுவை குறித்து தேவன் என்ன சொல்றார்? யோபுனுடைய காலகட்டத்திலே தேவனுக்கு பயந்து நீதிமான வாழ்ந்த ஒரே நீதிமான் யாரு? யோபுதான். அப்ப ஒருவனும் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவருடைய குடும்பத்தை தேவன் சேர்த்தான் சொல்றாரு. அவருடைய குடும்பத்தை தேவன் என்ன பண்றாருங்க? சேர்த்துதான் சொல்றாரு.
அவருடைய பிள்ளைகள் நீதிமான்களா? ஒருவேளை நீதிமான்களா இருப்பார் என்று சொன்னால் கொர்நேலியு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பார், யோபுவும் அவருடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து தேவனை சேவிக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் யோபுவின் காலகட்டத்தில் இருந்த ஒரே நீதிமான் யார் தான்? யோபு மாத்திரம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி நீதி உள்ளவர்கள. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். 4ஆம் வசனம் பாருங்க. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். யோபுக்கு எத்தனை குமார்கள் இருந்தாங்க? 7 குமார்கள், 3 குமார்த்திகள் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க பாருங்க 4ஆம் வசனத்துல, அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து. யோபுவின் பிள்ளைகள் யோபுவோடு கூட இருந்தாங்களா? இப்ப நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க, உங்களுக்கு திருமணமே ஆகல. அவங்க சொல்றாங்க நாங்க தனியா இருந்துக்கிறோம் வீடு பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய பிள்ளைகளை குடியிருப்பதற்கு தனியாக வீடு பார்த்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன ஆவாங்க? அவங்க நல்ல இறுதியும் முடியவங்கள யோசனை பண்ணி பாருங்க. யோபு நீதி உள்ளவரா இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் யாரோடு இருந்திருக்கணும்? யோபுவோட இருந்திருக்கணும். அந்த 10 பிள்ளைகளுக்கும் தனித்தனி வீடுகள் இருந்தது. இத்தனைக்கும் அவங்க திருமணமானவங்க எல்லாம் கிடையாது. அவங்க ஏன் தனியா இருக்கிறாங்க? காரணம் என்ன? யோபு நீதி உள்ளவரா இருக்கிறாரு. அவரோடு கூட இருந்து அவங்க என்ன செய்வாங்க? யோபுவின் நீதி அவங்க என்ன செய்வாங்க? கற்றுக்கொள்வாங்க. ஆனா எல்லாருமே எப்படிதான் இருக்கிறாங்க? தனித்தனி வீடுகள்ல தான் குடிக்கிறாங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். ஒருத்தன் தனியா பிரிஞ்சு போறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்படிதான் இருப்பான்? இச்சையின்படி செய்யதான் பார்ப்பான். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா குடும்பம்லாம் இருக்காங்க, அதாவது கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. மனைவி ஊருக்கு போயிட்டாங்கன்னா கணவன் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப கொண்டாட்டமாயிருவாங்க. மனைவி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? ஏன் அவங்க சந்தோஷப்படுறாங்க? தாய் தகப்பன் ஊருக்கு போயிட்டாங்கன்னா பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. போன் பண்ணி கேட்டே இருப்பாங்க, எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க. காரணம் என்ன? ஏதோ ஒரு பாவம் அங்க செஞ்சுட்டு இருக்கிறான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறான். தனியா ஒருத்தன் இருக்கிறானா அவன் என்னதான் செய்வான்? இச்சையின்படி தான் செய்வான். மனைவி ஊருக்கு போகும்போது சந்தோஷப்படக்கூடிய கணவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? கணவன் ஊருக்கு போகும்போது மனைவி சந்தோஷப்படுறாங்க, அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கும்? மனைவி ஊருக்கு போறாங்க, கணவன் சந்தோஷமா இருக்கிறார், அப்படி இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கும்? நல்ல இருதயம். அதெல்லாம் எப்படா மனைவி போவாங்க, எப்படா கணவன் போவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்ல இருதயம் முடியவங்கள. எப்படா பேரண்ட்ஸ் வெளியே போவாங்க, பெற்றோர்கள் எப்படா வெளியே போவாங்கன்னு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா? பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய மனதான் இருக்கிறான். யோபுடைய பிள்ளைகள் எல்லாரும் தனித்தனியா குடிக்கிறான். அவங்க வீட்டுல அவரவர் நாள் வருகின்ற பொழுது அவங்க தொடர்ந்து எதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க? உடன் பிறந்த எல்லாரையும் தங்கள் வீட்டுக்கு அழைத்து புசித்து குடித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். நல்ல விஷயம்தான். அவருக்குள்ள ஐக்கியம் இருக்கு. புசித்து குடித்து எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறான். இன்னொரு வசனம் பாருங்க, 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாம் இருக்கவில்லை. நம்முடையவர்களாம் இருந்தார்கள், ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். ஏன் அவங்க பிரிஞ்சு போறாங்க? காரணம் என்ன? யோபுவின் பிள்ளைகள் ஏன் பிரிஞ்சு போறாங்க? காரணம் என்ன? அவர்கள் யோபுவை போல் இருக்க விரும்பல. தனியா போய் சந்தோஷமா இருக்க பாக்குறான். வசனம் பாருங்க, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஏன் பிரிஞ்சு போனாங்க? ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாம் இருக்கவில்லை, நம்முடையவர்களாம் இருந்தார்கள். ஆனால் யோபுவை போல் நாமும்
நீதி உள்ளவங்களா வாழணும் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க யார் கூட தான் இருந்திருப்பாங்க? யோபுவோடு கூட தான் இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க என்ன விருப்பப்படுறாங்க? எங்களுக்கு தனியா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, தனியா இருந்துக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணிக்கிறாங்க? தனித்தனி வீடு கட்டி தனியா போயிருக்கிறாங்க. அப்ப யோபுவின் பிள்ளைகள் யோபோடு கூட இருந்தாங்களே? இல்ல. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். யாக்கோபு அவ்வளவு நீதி உள்ளவரா இருந்ததுக்கு காரணம் என்ன? ஈசாக்கு அவ்வளவு நீதி உள்ளவரா இருந்ததுக்கு காரணம் என்ன? இந்த வசனத்துல பாருங்க, ஆபிரகாமோடு கூட அவங்க வாழ்ந்துக்கிறாங்க ஒரே கூடாரத்துல. ஆபிரகாம் இருக்கும்போது ஈசாக்கு கூட தான் இருக்கிறாரு. அவருடைய குமாரனாகி யாக்கோபு என்ன செய்யறாரு? கூட தான் இருக்கிறாரு. ஆனால் ஏசா கூட இருந்தாரு? ஏசா கூட இல்ல. ஏசா வட சஞ்சரியாக இருந்தார். அவர் ஈசாக்கை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். துன்மார்க்கமா இருந்தாரா ஏசா? ஏசா எப்படிப்பட்ட இருந்தாருங்க? துன்மார்க்கம். அப்ப யோபுவின் பிள்ளைகள் ஏன் தனியா போனாங்க? 10 பிள்ளைகளுக்கு தனித்தனி வீடுகள் இருந்தது. ஏன் யோபோடு கூட அவங்க இருக்கல? பாருங்க, இந்த உபத்திரவ காலகட்டத்துக்கு பிறகு யோபுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்தார். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். யோபு எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு எங்க என்ன கொடுக்குறாருங்க? பெண் பிள்ளைகளுக்கு அவருடைய சகோதரி நடுவில் என்ன கொடுக்குறாருங்க? சுதந்திரம் கொடுத்தான். 4 தலைமுறை பிள்ளைகளை அவர் பார்த்துக்கிறார். உபத்திரவ காலகட்டத்துக்கு பிறகு யோபு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? எல்லாமே நீதியுள்ள பிள்ளைகள். அதனாலதான் 4 தலைமுறை அவங்க இருந்துக்கிறாங்க. யோபுவின் கண்களுக்கு முன்பதாக 4 தலைமுறையா இருந்துக்கிறாங்க. ஆனால் உபத்திரவ காலகட்டத்திற்கு முன்பதாக யோபுக்கு இருந்த பிள்ளைகள் நீதி உள்ளவங்கள. யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு பயப்படுறார். அவர் பயந்த காரியம் அவருக்கு வந்ததுன்னு சொல்லும் போது எது வந்துச்சு அவருக்கு? அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அழிஞ்சு போயிரும், அதெல்லாம் போயிரும் அவர் பயந்தார? அவருடைய மரியாதையெல்லாம் போயிரும் அவர் பயந்தார? யோபு பயந்து இருக்கிறாருன்னா எதுக்கு பயந்துக்கிறாரு? அவர் சொல்ல, நான் அஞ்சினது எனக்கு வந்ததுன்ற. அப்ப நல்லா கவனிங்க, யோபுனுடைய எல்லா சொத்து பத்தும் அழிஞ்சு போச்சு. ஐயோ இதெல்லாம் போயிருன்னு அவர் பயந்துக்கிறாரு. எதுக்கு பயந்துக்கிறாரு? யோபு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? யோபுக்கு நல்லாவே தெரியும், இந்த உலக ஐஸ்வர்யங்கள் அது நிலையானது அல்ல. அந்த உலக ஐஸ்வர்யத்தின் மீது என்ன செய்ய கூடாது? நம்பிக்கையை வைக்க கூடாது என்பதை யார் அறிஞ்சிருந்தா? யோபு அறிஞ்சிருந்தார். இந்த ஐஸ்வர்யத்தின் மீது என்ன வைக்கலாங்க? நம்பிக்கை வைக்கல. அப்ப ஏன் அவர் பயப்படுறாரு? பயந்த காரியம் வந்ததுன்னு சொல்லும் போது ஐயோ நம்முடைய ஆசையெல்லாம் போயிருமோன்னு பயந்துட்டு இருந்தாரு. யாருக்காக பயந்தார்? யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24-25 பாருங்க. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததுன்னு நான் மகிழ்ந்தும். அவர் சொல்றாரு, எனக்கு என்னுடைய நம்பிக்கை நான் பொண்ணு மேல வைக்கல. அவர் சொல்ல பாருங்க, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு. இன்னைக்கும் நிறைய பேர் எது ஆதரவுன்னு நினைக்கிறாங்க? ஏன் நகை சேர்க்க பிரயாசப்படுறாங்க? ஆபத்து காலத்துல உதவுன்னு நினைக்கிறாங்க. யோபு பாருங்க, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு. நிறைய நகையெல்லாம் சேர்த்து வச்சா ஆபத்து காலத்துல உதவுன்னு நினைக்கிறாங்க.
எனக்கு ஆதரவு எதுதான்? தங்கம் தான் நினைக்கிறாங்க. யோபுவுக்கு திரளான தங்கம் இருந்தது. அது என்றைக்காவது அது என்னுடைய ஆதரவா இருக்கும் என்று சொல்லி அவர் நம்பினார? அவர் சொல்ல பாருங்க, அப்படிலாம் செய்யலன்ற. என் ஆஸ்தி பெரியதென்றும், எனக்கு திரளான ஆஸ்திகள் இருக்கு, என் கைக்கு மிகுதியாய் கிடைத்தது என்று நான் மகிழ்ந்தும். ஆஸ்தி அப்படி பெருகிட்டே இருக்கு, மகிழ்ச்சி ஆகிறாரு இல்ல. ஆஸ்தியின் மீதும் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கல, பொன்னின் மீதும் தன்னுடைய நம்பிக்கையை அவர் வைக்கவில்லை. ஒருவேளை அப்படி வைத்திருந்திருப்பார் என்று சொன்னால் 28ஆம் வசனம் பாருங்க, இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமா இருக்கும், அதனால் உன்னத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. இதெல்லாம் என்னுடைய ஆதரவு, இதான் என் நம்பிக்கை நான் நினைச்சிருந்தா தேவனை நான் என்ன செய்வேன்? மறுதலிப்பேன்னு சொல்றேன். யோபு 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது ஏன் சொல்ற? யாரை நினைத்து அவர் ரொம்ப பயந்துகிறாரு? தன்னுடைய பிள்ளைகள். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்துக்கிறாங்க? யோபு இப்போ நீதிமான்களா வாழல, துன்மார்க்கமா வாழ்ந்துக்கிறாங்க. தேவன் அவர்களை அழித்து போட்டு விடுவாரோன்னு ஒரு பயந்த, அவர் பயந்த மாதிரியே வந்துச்சா? அவரே சொல்ல பாருங்க, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபுனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வீட்டிலும் வந்து விருந்து வைக்கிறாங்க. என்ன சம்பவிக்கும் நம்ம பார்க்கலாம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனபலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். பிள்ளைகளை பற்றி அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தது? என் பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமான நம்பினாரா? இல்ல. விருந்து செய்கின்ற பொழுது பயப்படுறார். என் பிள்ளைகள், என் குமாரர் பாவம் செய்து, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை வந்து தங்கள் இதயத்தில் என்ன பண்ணிருப்பாங்க? தூசித்திருப்பார்கள். ஏன்னா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருக்கிறாங்க எல்லாருமே. அவருடைய பிள்ளைகளுக்கு தனித்தனி வீடுகள் இருக்கிறது. பயப்படுறார். அவங்க பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவர் சொல்ல பாருங்க, இருதயத்தில் தூசித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி, எல்லா வீடுகளுக்கு ஆள் அனுப்பி என் பிள்ளைகள் என்ன செய்யுங்க? அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அழைத்தனுப்பி. இவர் அங்க போறாரா இல்ல அழைத்து அனுப்புறாரு? அழைத்து அனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி. எப்படி பரிசுத்தப்படுத்த நமக்கு தெரியாது. காலையிலே எழுந்து அவர்கள் எல்லாரும் இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலி செலுத்தி வருவார். பிள்ளைகள் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்ததா? இல்ல, நம்பிக்கையே இல்லை. காரணம் என்ன? அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத அவர் என்ன செய்திருந்தார்? அவர் அறிந்திருந்தார். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரமே தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சரித்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியின் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியை அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நீதியை பண்ணிருக்கிறாருன்னு அவர் நம்புறார். கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தா அவரை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவர்கள் தேவனை தூசித்திருப்பார் என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார் என்று சொன்னால் தேவன் என்ன பண்ணிடுவார்? அவர்களை அழித்து போடுவார்னு அவர் பயந்தார். பயந்தது மாதிரி நடந்துச்சு. யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். பாருங்க, பரிதாபப்படுற பிள்ளைகளுக்காக.
அவங்க நீதி உள்ளவங்கள ஒருவேளை மறிச்சிருந்தா அவர் சந்தோஷப்பட்டிருக்கலாம். நம்முடைய ஆத்துமாக்களை அழித்து போட்டாங்கன்னா பாவம் செய்து அவர்கள் மறிக்கின்ற போது இவர் என்ன செய்ய முடியும்? யோபுனால பிள்ளைகளுக்காக என்ன செய்யறாருங்க? பரிதபிக்கிறார். பாருங்க, யோபுடைய நண்பர்கள் வர்றாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாங்கிறத கவனிங்க. யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. இந்த யோபுடைய சிநேகிதருடைய பேர் என்னன்னா பில்தாத். இந்த பில்தாத் என்ன சொல்றாங்கிறத கவனிங்க. உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவருடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும். யோபுடைய சிநேகிதர் சொல்றார், யோபுவின் பிள்ளைகளை பத்தி சொல்றார் பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும், அவர் சொல்றாரு உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிக்கிறாங்க? விரோதமா பாவம் பண்ணிக்கிறாங்க. அவருடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறான்னு சொன்னார். அவர் சொன்னார் அவருடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்துக்கிறான்னு சொன்னார். பாருங்க, அவர் மேல் குற்றம் சாட்டுறாரு. யாருன்னா பில்தாத் குற்றம் சாட்டுறார் யோபுவின் மீது. ஆனால் யோபு அடுத்த அதிகாரத்திலே என் பிள்ளைகள் நீதிமான்கள் அவர் சொல்லவே இல்லை. தொடர்ந்து தன்னை பத்தி தான் சொல்றார். நான் நீதி உள்ளவன், நான் உத்தமன். அப்ப பில்தாத் குற்றம் சாட்டுறாரு, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருந்துக்கிறாங்க? துன்மார்க்கமா இருந்திருக்கிறாங்க, அதனாலதான் தேவன் அழிச்சு போட்டாருன்னு சொன்னார். ஆனால் யோபு என்ன சொல்லியிருக்கணும்? என் பிள்ளைகள் அப்படிலாம் இல்ல, அவங்க நீதிமான் சொல்லிருக்கணும் இல்லைங்களா? ஆனா அவர் சொன்னாரா? எந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க, தன் பிள்ளைகளை பத்தி அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. யோபு எப்படி இருக்கிறார் என்பது அவருடைய சிநேகிதர்களுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். யோபு சாம்பல் உட்கார்ந்துக்கிறாரு, ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு சாம்பல் உட்கார்ந்துக்கிறாரு. அவருடைய நண்பர்கள் கேள்விப்பட்டு எங்க வர்றாங்க? யோபு இடத்துல வர்றாங்க. 7 நாள் அவரோடு கூட உட்கார்ந்துக்கிறாங்க பேசாம. யோபுனுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் அவங்க அறிஞ்சுக்கிறாங்களா? எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் தேவனுடைய சத்தியங்களை அவர்கள் சரியாக என்ன செய்யலங்க? யோபுவின் நண்பர்கள் உணர்ந்து கொள்ளல. சில காரியங்களை மாத்திரம் என்ன செய்திருந்தார்கள்? உணர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப யோபுவின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று அவங்க புரிஞ்சிருந்தாங்களா? யோபுவின் பிள்ளைகள் பாவம் செஞ்சதுனாலதான் தேவன் கொன்று போட்டார் என்று சொன்ன போது அதை குறித்து யோபு பேசவே இல்லை, அமைதியா இருந்துட்டார். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபுவின் சோதனை காலத்தை தீர்மானிக்கிறது யாரு? யோபு சோதிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கிறது யாரு? தேவன் தான் தீர்மானிக்கிறார். யோபு என்ன செய்யணும்? சோதிக்க வேண்டும். அவர்தான் சாத்தானிடத்துல கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ? தேவன் அப்படி சொல்லும் பொழுது யோபுடைய சோதனை காலத்தை அவர் தான் என்ன செய்யறாருங்க? தீர்மானிக்கிறார். யோபு எப்பொழுது சோதிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்திருந்தார். அதனால சாத்தானை பார்த்து கேட்டாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? யோபு 1:12 பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு போனான். அனுமதி கொடுத்தது யாரு? தேவன். யோபுவின் சோதனை காலத்தை தீர்மானித்தது யாரு? யோபுவுக்கு அந்த சோதனை அனுமதித்தது யாரு? தேவன் தான் அனுமதிக்கிறார். யோபுவின் பிள்ளைகள் எல்லோரும் நீதி உள்ளவங்கள. சோதனை காலகட்டத்துக்கு அப்புறம் யோபுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவங்க? எல்லாருமே நீதி உள்ளவர்கள். அவர்களுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் இவர்களுக்கு இருந்தாங்களா? அப்ப சாமுவேல் நீதி உள்ளவரா இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? துன்மார்க்கமா இருந்தாங்க. லோத்து நீதி உள்ளவரா இருந்தாரு, அவருடைய குடும்பத்தார் எப்படி இருந்தாங்க? நோவா நீதி உள்ளவரா இருந்தாரு, அவருடைய குமாரன் ஒருத்தர் எப்படி இருந்தாரு? அப்ப நீதிமான் வீட்டுல எல்லாருமே நீதிமான்களா? இல்ல. யோபுவின் பிள்ளைகளை தேவன் கொன்று போட்டதற்கு காரணம் என்ன? ஒரு துன்மார்க்கமான ஜீவி. யோபு அதை அறிந்திருந்தார். அதற்காக தான் தொடர்ந்து அவர் என்ன செலுத்திட்டே இருந்தாரு? பலி செலுத்தி கொண்டிருந்தார். யோபுவின் மனைவி எப்படி இருந்தாங்க? அவங்க உண்மை இல்லவங்கள? யோபு புஸ்தகம்
31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலனுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால், 10ஆம் வசனம், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. யோபு தன்னுடைய மனைவிக்கு எப்படி இருந்துக்கிறாரு? உண்மை உள்ளவரா இருந்துக்கிறார். தன் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. தன்னுடைய மனைவியை தவிர வேற எந்த ஸ்திரீயும் இச்சையோடு பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தன் கண்களோடு அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க? உடன்படிக்கை பண்ணிக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருந்துக்கிறாரு தன்னுடைய மனைவிக்கு. ஆனா அவருடைய மனைவி எப்படி இருந்தாங்க? யோபுவுக்கு அவங்க உண்மை இல்லவா இருந்திருப்பாங்க, உண்மை இல்லவர்களாக இருந்திருப்பாங்க. தேவனுக்கு அவங்க உண்மை இல்லவா இருந்தாங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். அவன் விசுவாசம் நிற்கின்றார். அதான் தேவன் முதலே சொன்னார், யோபு மாறி நீதிமான் பூமியிலே இல்லைன்னே சொன்னார். ஒருத்தனும் இல்லைங்க. யோபின் மனைவி எப்படிங்கிறாங்க? தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்றாங்க. யோபுவை குறித்து அவங்க என்ன நம்புறாங்க? யோபு எப்படிப்பட்டவர்? உத்தமமானவர். அவங்க கேட்கிறாங்க, இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறீங்க, இன்னும் பூர்ணத்துல உறுதியா இருக்கிறீங்க, இன்னும் தேவனை நம்புறியா நீ? தேவனை தூசித்து நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க? தேவனை தூசிச்சுக்கிறாங்க. யோபு பார்த்து சொல்றாங்க, அவருடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, தேவனை தூசித்து தற்கொலை பண்ணி சாவுன்றாங்க. ஜீவனை விடுன்னு என்ன அர்த்தம்? தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னா தேவனை தூசித்தா உடனே செத்து போயிடுவாங்களா? எதுக்கு கஷ்டப்படுற? எதுக்கு உத்தமத்துல இருக்கிற? தேவனை தூசித்து ஜீவனை விடும். தேவனுக்கு உண்மையிலவங்களா இருக்கிறாங்களா? இல்ல. யோபு 2:10 பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு தன்னுடைய மனைவி என்ன சொல்றாரு? பைத்தியக்காரின்ற. காரணம் என்ன? சரியான மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போது கடிந்து கொள்றார், நீ பைத்தியக்காரி, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? நன்மையை பெற்றிருக்கிறோம், தீமையை பெற வேண்டாமோ? அப்ப நன்மையும் தீமையும் கொடுக்கிறது யாருதான்? தேவன் தான் கொடுக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதலினால் பாவம். யோபுடைய சரீரங்கள் பருக்களால் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறார். மனைவி பக்கத்துல போறக்கே அருவருப்படுறாங்க. யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மனைவியா இருக்கிறாங்க. யோபு தன் மனைவிக்கு உண்மையிலோட இருந்துகிறார். மனைவி எந்த அளவுக்கு தன் கணவன் நேசிக்கிறாங்க. அவருடைய சுவாசம் கூட அவங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? வேறுபட்டு இருக்கிறது. யோபு செத்தா போதுன்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய இறுதியம் எப்படிப்பட்ட இறுதியமா இருக்கிறது? அப்ப யோபு நீதி உள்ளவராக இருந்தார். அவருடைய குடும்பத்தார் நீதி உள்ளவங்கள? அவங்க குடும்பத்தார் எப்படிப்பட்டவங்க இல்லைங்க? நீதி உள்ளவங்க கிடையாது. பாருங்க, யோபனுடைய அந்த உத்தம குணத்தை குறித்து வேத வாக்கியத்துல நமக்கு நிறைய வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யோபு எப்படி இந்த பூமியில நீதி உள்ளவராக வாழ்ந்தார் என்று சொல்லி யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த காரியங்களை நம்ம எங்க ஒப்பிட்டு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்கு சித்தமானால் ஒப்பிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தை கேட்டதாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.